ஹாமி செல்ல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைப் செல்லக்குட்டி 2 பேத்துக்கும் ஒரே நல்ல பர்த்டே, 2 பேரும் ஒரே ஜேகேக்கு தான் வந்துட்டு ரிக்வஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. ஒரே மாதிரி தான், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. பட் நான் அதை 2 சேர்த்து கொலாப் பண்ணி ஒரே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியா ஃபால்ஸ் வில்லேஜ் கேர்ள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே கேர்ள்ஸ் 2 பேத்துக்கும் விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா போத் ஆஃப் யூ. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே மூச்சு அழக்க ஓடி வந்துட்டுருக்கீங்க. ஐயோ பெருமாளே, நேக்கு பயந்து வருது. என்ன இப்படி துரத்திட்டு வரா? யார் இவா? இன்னும் தெரியலையே. இந்த குண்டாஸ் என்னை இப்படி துரத்திட்டு வராளே, பகவானே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே நான் ரோட்டில் ஓடிட்டுருக்கீங்க. பயந்து திரும்பி பார்த்துட்டு அப்போது சடனாக ஒரு பிளாக் ஃபெராரி வந்து அப்படியே முன்னாடி நிற்கிது. பயந்து போய் அப்படியே நீங்கள் நிமிர்ந்து பார்க்க அப்படியே காருக்குள்ளேருந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு இறங்கி அப்படின்னு ஊதிட்டு, யாரா நீங்களா அப்படின்னு பார்க்க, நாங்கள் யாருங்கிறது இங்கே மேட்ரு இல்லை. உனக்கு இங்கே என்ன வேலை? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. நாங்கள் அவ்வளோ பிடிக்க வந்தோம் அப்படின்ட்டு, ஏய் வாடி அப்படின்னு நாங்கள் கையை பிடிக்க வர அப்படின்னு பயந்துட்டு போய் பிடிங்க. ஜங்குக்கு அப்படி, ப்ளீஸ் சார், நேக்கு பயமாக இருக்கிறது, அவள்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் பயந்து நிற்கிறீங்க. அப்படியே அவங்கள பார்க்குறான். அப்படியே ஆஃப் சாரியில் அவ்வளோ அழகாக லட்சணமாக ஒத்த ஜடை, அதில் பூவு, அப்படியே காதில் ஜிமிக்கி ஆட. வாவ், சும்மாவே பொண்ணுங்களுக்கு ஒன்று நான் என்னால் தாங்கிக்க முடியாது. நீ வேற காப்பாற்றுன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருப்பேனா? அதுவும் நீயே சொல்லலாட்டியும் அவனுங்க என் ஈகோவை டச் பண்ணிட்டானுங்க. அது எப்பட்றா என்ன பார்த்து யாருன்னு தெரியல அப்படின்ட்டப்ப அப்படியே லைட்டை ஆன் பண்ணி அவன் ஃபேஸை காட்ட அந்த இருட்டில் தான் இவ்வளோ நின்றுப்பான். அப்படியே ஜங்குக்க பார்த்தவங்கள ஜேகே அப்படின்னு எல்லாம் அப்படியே பதறிட்ட தெரிச்சு ஓட பார்க்க, எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு அப்படியே ஷர்ட் காலர் பிடிச்சி ஒவ்வொருத்தனையாக சும்மா தம்சம் பண்ணுறான். அப்படியே அவனுங்களாம் அழுது பிறண்டா அங்கேருந்து ஓட, நீங்கள் பயந்து போய் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க நடுங்கிட்டு கோழி குஞ்சு மாதிரி அப்படின்னு கிட்ட வரான். எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டுக்க. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அடித்தாச்சு, ஓடிட்டானுங்க. அம்மா யார் நீ அப்படின்னு உங்களை பார்க்குறான். நான் இங்கே பக்கத்தில் காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு. 8 மணிக்கு மேலே உனக்கு என்ன வேலை? அது நேக்கு என் தோப்பனார் பாவம் தனியாக கஷ்டப்படுறான்னு ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த குண்டாஸ் எல்லாம் என்னை துரத்திட்டு வந்துட்டான். நேக்கு நீங்கள் தான் உபத்திரம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்க்ஸ் எல்லாம் நன்றி பண்ணுறீங்களா? எனக்கு வேணாம், வந்து வண்டியில் இரு அப்படிங்கிறான். அப்படின்னு பயப்படுறீங்க. ஹே, உனக்காக ஃபைட் பண்ணியிருக்க, என் மேலே நம்பிக்கை வரலையா அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க. அப்படி இல்லை, ஆற்றுல தேடுவா. அதே ஆற்றுக்கு போறியா? இந்த நேரத்தில் குளிக்க போறியா என்ன அப்படிங்க. ஆற்றுனா வீட்டில் தோப்பனார். அது யார்? நாத்தனார் தெரியும், இது என்ன தோப்பனார்? ஏன் ஃபாதர்? ஓ, சர்ச்சு ஃபாதரா? என்னோட ஃபாதர். ஓ, ஐ மீன் யுவர் டேட். எஸ் எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே. அப்போ நான் பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடணும்ல, அதுக்கு தான் என் கூட வரியா அப்படிங்கிறான். ஐ மீன் உன் வீட்டில் பத்திரமா சேஃபாக ஒன்று விட்டுடுறேன். ஒரு மாதிரி இருக்கான் பார்வை, கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவன் தானே காப்பாற்றிருக்கான். சரி அப்படின்ட்டு அவன் கூட காரில் கிளம்புறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா அப்படியே வண்டி வேறு பக்கம் திரும்ப, என் ஆற்றுக்கு போகிற வழி இது இல்லை. ஆற்றுக்கு போகிறதுக்கெல்லாம் இப்போ வழி இல்லை, நாளைக்கு விடிஞ்சு ஆற்றுக்கு போய்க்கலாம். இப்போ டைம் ஆச்சு, இது என்னோடய டைம் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதறீங்க. பதறாத, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. இப்போது என் இடத்துக்கு போயிட்டு நாளைக்கு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, சண்டெல்லாம் போட்டல. ஸோ ரெஸ்ட், ஐ நீட் ரெஸ்ட். ஐயோ கடங்காரா, நான் வீட்டுக்கு போயிருப்பேன், என்னை இங்கே வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு, என்ன எப்படி சொன்னால் எப்படி? தோப்பனார் தேடின்ட்டுருப்பா. என்னம்மா சும்மா தோப்பனார் தேடுவார்ன்ட்டு அப்படி தேடுவார்னு தெரியும் போது இப்படிலாம் வந்து மாட்டலாமா? ஒரு வேலை நான் வரலன்னா இந்நேரம் அவனுங்க கையில் தான் நீ மாட்டியிருப்ப. அப்போ மட்டும் எந்த தோப்பனார்கிட்ட போயிருப்ப? இப்போ காப்பாற்றிட்டங்கோ, சும்மா தோப்பனார்ன்ட்டு. இங்கே பாரு, நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும், அதுவும் உன் கூட.
வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே பயந்து தான் அவன் கூட போகிறீங்க, வேறு வழி இல்லை, அவனே கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் பொறுமையாக இருந்தாகணும் அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக போக அப்படியே குள்ளவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தர் லுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. யார் இவான்னு தெரியல, எல்லாம் நம்மளை இப்படி பார்க்குறாளே, இது என்ன இடம்னு தெரில, ஐயோ அவாகிட்டேருந்து தப்பிச்சு இவாள்கிட்ட மாட்டிட்டோமே அப்படின்ட்டு பெருமானே என்னை காப்பாற்றிடு அப்படின்னு எதோ வேண்டுதலை வச்சுக்கிட்டு அப்படியே அவன் கூட வர அப்படியே வந்துட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறா. 2 பேரும் உள்ளே இருக்கீங்க. அவன் பார்வை அவங்கள மேயிற மாதிரி இருக்குது. பட் நீங்களும் அவனை பார்க்காம தவிர்த்துட்டு திரும்பிக்கிறீங்க. பயமாக இருக்குது, கை காலாம் நடுங்குது. ஒரு ரூம்குள்ளே போய் தந்து கெட் இன் அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி உள்ளே இருக்க, என்ன பண்ணுறேன் நேக்கு ஆற்றுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறீங்க. சும்மா ஆற்றுக்கு போகணும் குளத்துக்கு போகணுன்ட்டு சும்மா ரீ அப்படிங்கிறான். டிட்டியா அப்படின்னு பார்க்குறீங்க. ஷட் அப், அந்த பார்த்தாலே ஏதோ பண்ணுது அப்படிங்கிறான். உங்களுக்கு பயம் அள்ளுதுங்க. அவனும் அப்படியே நேராக போய் அந்த ரூம்லேயே வந்துட்டு ஒரு பார் செட்டப் வச்சுருக்கான். அவன் பாட்டுக்கு அதுலேருந்து எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்ண, இங்கே உங்கள் கல் இல்லை ஆத்தி இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 2 கல்ப் அடித்தவனும் அப்படியே எழுந்தவங்க கிட்டே வரான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த சரக்கு கூட அவ்வளோ மப்பு இல்லை, கண்ணு ஐயோ அதில் தெரிகிற போதை இருக்கே அப்படின்ட்டு அவங்க கிட்ட வர, எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு விட்டா அழுதுருப்பீங்க போல். அந்த மாதிரி சில நாடி ஒன்றுமே பண்ணல, ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அழுது அப்படி அப்படின்னு அவங்க கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண, ஐயோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவனை பிடிச்சி தள்ள, ஏன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறான். என்ன பண்ணுறேன், அவள்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி இப்போ நீங்களே இப்படி நடந்துக்கலாமா, வேலையே பயிர மேயலாமா, என்னென்னமோ சொல்கிற. பட் என்னான்னு தெரில, அந்த ட்ரிங்க்ஸ் அடித்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. ஐ நீட் யூ அப்படின்னு கிட்ட வரான். ப்ளீஸ் நேக்கு பயமாக இருக்கிறது, கருப்பு முக்கியம், என்னை விட்டுருங்கோலே ப்ளீஸ், உங்களுக்கு புண்ணியமாக போவோம். நான் நினச்சேன், ஏய் இந்த ஒன்றை நான் நினைக்கிறேன், தம்பியாக நினைக்கிறேன், இந்த வெண்ணையான உருட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை, இங்கே பாரடி மாமி அப்படின்னு அவங்கள அப்படியே மூஞ்சி நிமித்த அப்படின்னு கண்ணை 2 படப்படம் அடிச்சுட்டு அவனை அப்படி பார்க்க, கொல்றாளே இப்போ ஏதோ பண்ணணும்னு தோணுது, பட் உன்னை உன் விருப்பத்தோடு தான் எடுத்துக்குவேன், ஓகேவா அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்த்துருக்க. அப்புறம் அடே அவன் புருவத்தை தைச்சிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. ஐ லவ் யூ தெரியாது, ஐ லவ் யூவா, இப்போ நீ சொல்லு, மீ டூ லவ் யூ சொல்லு. அப்படியே உன் காரணத்தை பிடிச்சி, நான் நீங்கள் நான் தான் சொல்லு, என்னை பார்த்து சொல்லு. எனக்கு அப்படி தோன்றலே. அப்போ தோன்றப்போ சொல்கிறியா? ஆனால் இப்போ சொல்லணுமே, நீ சொல்லலைனா விட மாட்டேன் அப்படின்னு கிட்ட நெருங்க பயம் வந்தது. ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. தட்ஸ் மை கேர்ள், லவ் யூ சொன்னா அடுத்து அப்படின்னு கிட்ட வரான். ஐயோ வேணாம் பகவானே, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு காப்பாற்று அப்படின்னு அப்படியே நீங்கள் அழுக கண்ணில் டியாசை பார்த்ததும் அதை அப்படியே சொல்லி விட்டு, அதாதடி ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த லிப்ஸ் செர்ரி பழம் மாதிரி இருக்குது, எப்படி இருக்க, ஐயோ எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு போதை இல்லை அப்படின்னு கிட்ட வந்து அப்படியே அப்படின்னு உங்களை இப்போ பட்டம் படாமல் கிஸ் பண்ண ஷாக் அடித்த மாதிரி அவனை பார்க்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணிடுவேன், ஸோ வா அப்படின்னு அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வரான். நீங்கள் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை, உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஓய் மாமி அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஓ வீடு தானா அப்படிங்கிறான். சரி ஓகே போயிட்டு வா, ஜாக்கிரதையா, இனி டெய்லி சந்திப்போம். என்னடி லவ் பண்ணுறேன்டா, பார்க்க மாட்டியா? அது என்ன தப்பிக்கிறதுக்காக சொன்னியோ? அப்படி வெயிட் பண்ணுற மாமி, உன் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவங்க கண்ணே படலை. நீங்கள் தான் இப்போ அவனை அன்னைக்கு சொல்லிட்டு போனாரே, அதுக்கப்புறம் நம்மளும் பார்க்குறோம் இந்த பக்கம் ஆளையே காணோம். அப்படி தண்ணி போட்டனால உளறிருப்பாரோ யாருன்னே தெரில. ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணான். அவனை நினைக்கும் போது ஒரு சிரிப்பு வருது. கொஞ்சம் விடாப்படியாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாலும் அவனை என்னமோ உங்கள் மனசில் நங்குற மாதிரி நச்சுன்னு வந்து உட்காந்துட்டான். பைபிள் அவனை நீங்கள் தேடாத நாளில் உங்கள் கண்கள் அழைப்பாயுது. ஸோ ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்துட்டு நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் வந்துட்டு நீங்கள் ஒன் டே வந்துட்டு உங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் போது பார்த்தா அங்கே தான் அப்படியே வந்து ஜேகே தான் உட்காந்துருக்கான். அங்கே யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனையே மெய் மறந்து பேன்னு பார்த்துருக்க. ஹலோ அப்படிங்கிறான். சார் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆர்டர் எடுத்தாச்சுல அப்படிங்கிறான். இன்னும் நீங்கள் சொல்லலை அப்படின்ட்டு அவன் ஆர்டர் பண்ணேன். ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து வரீங்க. மண்டையெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன
இவளுக்கு என்ன அடையாளமே தெரியலையா, என்ன தெரியாத மாதிரி பார்க்குறா, அப்போது அன்றைக்கி நடந்ததெல்லாம் மறந்துட்டாளா அப்படின்ட்டு அந்த யோசனையிலே இருக்கீங்க. ஸோ ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே முன்னாடி ஆள் இருக்கனால நீங்கள் அப்படியே சார் அப்படின்னு பார்க்குறீங்க. வச்சுட்டு போங்க அப்படிங்கிறான். அது இல்லை சார். ஹலோ, நாங்கள் பேசணும். இப்படி நின்றுட்டு அதான் ஆர்டர் சொல்லியாச்சு, கொண்டாந்து வச்சுட்டிங்களே, இது வேணும்னா கூப்பிட்றேன் அப்படிங்கிறான். ஒரு மாதிரி சொல்ல ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. என்ன இவளுக்கு நிஜமாவே நம்மளை தெரியலையா, அழுக வர மாதிரி ஆயிடுது. சாரி சார் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி கண்ணில் டியர்ஸ் அப்படியே தொடச்சிட்டு, இவளுக்கு நம்மளை தெரியல போல், நாம தான் அவளை நினச்சிட்டே இருந்திருக்கோம். மக்கு அம்மா இத்தனோண்டு இருக்குது. அவள் ஆமாம் பார்த்தமே, எவ்வளோ மாதிரி கடல் மாதிரி பெருசாக பறந்து கிடக்கிறது. அங்கே இருக்க வாழ்க்கை என்ன பிடிக்குமா, நோக்கு இருந்தாலும் ரொம்ப தான் ஆசை. அசமஞ்சம் போடி தத்தி, உனக்கெல்லாம் எதுவும் அமையாது. அவள் அன்னைக்கே சொன்னான், அப்போவே லவ் பண்ணுறேனாச்சும் சொல்லியிருக்கலாம். இப்போது மனசு ஃபுல்லாக அவளை வச்சுட்டு நீ இப்படி அல்லாடு, அவள் உன்னை மறந்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா அப்படின்னு அழகாக வருது. அப்படியே ஒரு ஆர்டராக வந்துட்டு கொடுத்துருக்க. அப்போ கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுறீங்க. அங்கே உள்ள மேனேஜரும் என்னாச்சு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சத்தம் போட, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனத்தை இங்கே வைமா, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேலையை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அங்கே வந்து உட்காந்து உங்களை திரும்பி கூட பார்க்கல. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அவன் போகிற வரைக்கும் அவனையே தான் நீங்கள் ஓரக்கனால முடிஞ்ச வர வரைக்கும் அப்படியே பார்க்குறீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை தெரியும்னு சொல்லிட மாட்டானா, பேசிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்ட்டு இப்போ வச்சு ஞாபகம் வந்துருச்சோ அப்படின்ட்டு, சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. வெல் ப்ளீஸ் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் எடுத்துகிட்டு வர. அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தவர் கிளம்பிட்டார். ஸோ அவன் தான் பில் பே பண்ணுறான். அப்போ அப்படியே நீங்கள் எடுக்க டிப்ஸ் அப்படின்னு பணம் வைக்கிறான். நீங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சார் அப்படிங்கிறீங்க. என்ன டிப்ஸ் பத்தலையா அப்படின்னு மறுபடியும் பேக்கெட்டுக்குள்ளே கை விட, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. வேற என்ன? நோக்கு நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் தெரில, இவ்வளோ பெரிய உருவம் கண்ணுக்கு தெரியாதாண்ணா, நல்லா தெரியுறியே அப்படிங்கிறான். அப்போ நான் யாருன்னு அது தெரியாது, பட் நீ நிற்கிற தெரியுது அப்படிங்கிறான். உங்களுக்கு அழுகிறதா சிரிக்கிறதாங்கிற மாதிரி. இவா என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு, சாரி சார் அப்படின்னு அழுகியாக வருது. அதை அடக்கிக்கிட்டு அப்படியே போய் வந்துட்டு நீங்கள் பணத்தை வந்து கொடுத்துட்டு இப்போ அப்படியே அவன் கொடுத்த அந்த டிப்ஸ் பணம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அப்படியே கண்ணில் டியோஸோடு நின்றுருக்க. ஓய் அப்படின்னு உங்கள் காது பக்கத்தில் ஓய் மாமி அப்படின்னு சவுண்டு கேட்க சடான்னு திரும்பி பார்க்குறீங்க. என்ன அப்படிங்க. அவ்வளோதான், அவன் வந்து ஓய் மாமினோடனே அவனுக்கு அவங்கள ஞாபகம் இருக்குன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு கட்டிப்பிடிச்சி ஒன்றும் அல்லல, என்ன ஆச்சு, ஒயார் யுக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி நிமித்தி பார்க்க, ஏன் என்ன தெரியாத மாதிரி காட்டின்னு இருந்தேன் இவ்வளோ நேரம், நிஜமாவே என்ன மறந்துட்டேலா அப்படின்ட்டு நீங்கள் அழுக. நான் மறக்கலடி மாமி, நீ தானே அன்னைக்கு டைம் வேணும்னு கேட்ட. ஆமாம் அப்போது ஐ லவ் யூ சொன்னேன். ஆனால் நான் லவ் யூ சொன்னதுக்கு கடமைக்காக சொன்னேன். அப்போதைக்கு என்கிட்ட தப்பிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உன் மனசில் நான் வந்தனா இல்லையான்னு தெரியலையே, சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சும்மா இப்படி பண்ணேன். பட் நிஜமாவே உன் மனசில் நான் உங்கள் போட்டு உட்காந்துட்டேன் போல் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு கேட்க, ஆமாம் அன்னையிலேருந்து நான் உங்களே தான் நினச்சிட்டுருக்கேன். உங்களுக்கு என் நினைப்பே வரலையா, ஏன் இத்தனை நாள் என்னை வந்து பார்க்கல அப்படின்னு அப்பாவே கேட்குறீங்க. நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற சின்ன பொண்ணு. ஸோ அவனும் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன். 2 பேத்துக்குள்ளே 5-6 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அவன் பிஸ்னஸ் மேனுங்கிறது வெளி உலகத்துக்கு, பட் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அதுதான் வந்துட்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ அன்றைக்கி உங்களை காப்பாற்றுறான், அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அவன் யார் என்ன தெரியல, ஏதோ பெரிய பிஸ்னஸ் மேன் இப்படி தான் நினச்சிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவனும் அதுவா உன் மனசில் எப்படி நான் வந்து உட்காரணும்ல, என்னை பார்த்ததும் இப்போ ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி அந்த மாதிரி கட்டி பிடிக்கணும்ல, அதுக்கு தான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே நீ என்கிட்ட வந்துட்ட அப்படிங்கிறான். உங்களை ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்த்துட்டு, அப்போது போகலாமா அப்படிங்கிறான். எங்கே? என் வீட்டுக்கு. உங்கள் ஆத்துக்கா? எதுக்கு? ஏய் மாமி, இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி ஓகே, சாரி கூப்பிட்டதுக்கு, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்க்க, ஐயோ என்ன இப்படி கோவப்படுறேன்? பின்ன உனக்கு என்ன மேலே நம்பிக்கை வரல? உனக்கு ஏதாவது பண்ண நாடி ஏதோ ஆசையில் ஒரே ஒரு கேஸ், அது மட்டும்தான். சைவமாக இருக்கிற நீங்கள் அசைவமாக மாற்றிருப்பல. எது? ஐ மீன் ஓ விஷயத்துலடி இப்போ வரைக்கும் ஒன்லி ஒரே ஒரு கேஸ், அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணேன் இல்லை. அப்புறம் என்னடி மாமி
வர்றது அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள ஒரு வழியாக கரெக்ட் பண்ணிட்டான். ஸோ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது, 2 பேரும் கொஞ்சம் எல்லை மீறது. அப்பப்போ அப்படியே ஜேகே உங்களை தூக்கி மடியில் வச்சுட்டு அப்படியே உங்களை எப்பலாம் கிஸ் பண்ணி கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே கைவிடும் போதே அச்சோ இப்படி பண்ணாதே, யாராவது பார்த்தா? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதில் கல்யாணத்துக்கு முன்னாடி சரி ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி தொடக்கூடாது அப்படி தானே? ஓகே தொடலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அதுக்கு மேலே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்படியே உங்களோட லவ் அவனோட ஒரு 1 இயர் பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ 1 இயர் ஆகும்போது ஜேகேவும் வந்துக்கிது. ஒன் டே வந்துட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறான். என்னாச்சு? அது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறான். அச்சோ எதுவும் பெரிய காயமா, அடிபட்டுருச்சா, யார்ட்டி சண்டைக்கு போனீங்களா அப்படின்னு பல கேள்வி. ஓய் மாமி ரிலாக்ஸ், அல்ல பிஸ்னஸில் கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறான். அதுக்கே இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். அது பார்ட்டிமா, பார்ட்டினா அப்படி தான், பிஸ்னஸ் மேன்னா பார்ட்டி போனால் ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க அடிக்கிறீங்க. சாரிடி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அடிக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறான். நாளே எடுத்தே, ஏண்டி என் கூட வரமாட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். நான் தெரியலடி, தனியாகவே இருக்கானா, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கா, எனக்கு நீ யாருமே இல்லைல்ல, பார்ட்டியில் கூட அதுதான் பேசிட்டானுங்க, அவனெல்லாம் அடிச்சப்பட்டா கேட்க ஆள் இல்லை அப்படி இப்படின்னு. அதான் நினைக்கும் போது உண்மையாக தானே, எனக்குன்னு யாரும் இல்லை அடி இப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன், அதான் நான் இருக்கேனே, அவள் கிடக்குறா, உங்களுக்கு நான் இருக்கேன் எப்போவுமே அப்படின்னு அவன் கைப்பிடிக்க. நிஜமா இருப்பியாடி அப்படின்னு கேட்குறான். எப்பவும் உங்களோட இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஓகேடி மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்பலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் டீப்பாகிட்டே போகுது. ஸோ அவனையும் மீறி அவங்களோட கொஞ்சம் எல்லாம் மீற நீங்களுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு தடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனோட டியர்ஸ் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே அமைதியாக அவனும் வந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட அவங்கள கெஞ்சி கொஞ்சியும் வந்து சம்மதிக்க வைக்கிறான். ஸோ 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு மின்னல் வெட்டி மழை பெய்யுது. ஸோ அந்த சவுண்டில் தான் 2 பேரும் அப்படியே அப்படியே ஜேகே ஷர்ட் இல்லாமல் உட்காந்துட்டுருக்க, நீங்களும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே அவனோட அங்கே ஒரு டவல் இருக்குது அதை ரேப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்க. ஐயோ ஏ மாமி அது வந்து சாரிடி அப்படிங்கிறான். நான் உங்களை இப்போ வரைக்கும் என்னோடய ஆத்துக்காராக தான் பார்த்துட்ருக்கேன், நான் இதை தப்பாக நினைக்கல அப்படிங்கிறீங்க. மாமி நிஜமாவா? என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்கல்ல அப்படின்னு கேட்க. இப்போ தான் அடி நம்புறேன்னு சொன்னேன். அதுக்கு இல்லை, அது தோப்பனார் என்ன சொல்லுவார்னு பயமாக இருக்குது, அதான் வீட்டில் வந்து பேசி. உன் தோப்பனார் ஒத்துக்கலாட்டி கூட்டிகிட்டு ஓடிடுறேன், கூட வருவல்ல. ஏன் வீட்டில் பேச மாட்டேலா? அதான் சொன்னனே பேசுகிறேன், உங்கள் அப்பா ஒத்துக்கலான்னா என் கூட ஓடி வரியா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக அப்படிங்கிறீங்க. அது போதுண்டி மாமி, ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படின்னு கிட்ட வர. அச்சோ நானே எடுத்து. ஆமாம் என் மாமனார் வேறு வெயிட் பண்ணுவார். சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே அந்த மலையில் கொஞ்சம் நேரம் காருக்கு வெளியே வந்து நிற்க. ஏன் மலையில் நனைகிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லடி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே பிடிச்சி எடுத்து அவனை அப்படியே வந்துட்டு அந்த டவலை அப்போ எடுத்து அவனுக்கு தோட்டி விட. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி நியூடாக இருக்கிறத பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மறுபடியும் அவங்க மேலே வந்து அப்படியே படுறான். அச்சோ நான் பாட்டுக்கு சிவனையில் தாண்டி வெளியே நின்று என்ன நீ தாண்டி சீண்டி விட்ட, இப்போது தீனி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலே சப் பண்ண. நீங்களும் ஏன்னா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழங்க ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு அது காதில் ரீங்காரமாக இருக்குது. ஸோ இப்படியே அன்றைக்கி ஒரு 2 டைம்ஸ் அவங்களோட ஒன்றா இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வியோ பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு வந்து சாரிடி அப்படின்னு கைப்பிடிக்க. இதை நான் தப்பாகவே நினைக்கலண்ணா, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறேன், நான் போயிட்டு வரேன், அவங்களுக்கு யாரும் இல்லை நினைக்காதே, எப்போவும் நான் இருப்பேன் அப்படின்னு அவன் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே வெறி கொண்டு உங்களை முறைச்சி பார்க்குறார். ஏன்னா அவர் காரில் நடந்த சில்மிஷத்தை கவனிச்சிட்டார். யாரடி அவன், யார் அவனாண்ட நீ என்னடி ஈஞ்சிட்டு வர அப்படின்னு உங்கள் அப்பா முடிய பிடிச்சி உங்களை இழுத்து தரன்னு அந்த மழையில் வெளியே தள்ளிவிட்டு காய்ச்ச மூச்சுன்னு கத்த. அப்பா எல்லாம் பார்க்குறாப்பா அப்படின்ட்டு நீங்கள் அது பார்க்கட்டும்டி, யார் பார்த்தா என்ன அப்படின்னு. ஆனால் மழை பெஞ்சிருக்கனால யாரும் பார்க்கலதான், உங்களுக்கும் ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது, யாராவது பார்த்துருவாங்கன்னு தான் நீங்கள் கதறிட்டுருக்கீங்க. யார் பார்த்தா என்ன, அதான் எல்லா மானமும் போயிடுச்சு, என் குடி போயிடுச்சு, உன்னை ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா சரி, அப்பாவுக்காக வேலைக்கு போகிறேன்னு பார்த்தா என்னடி இது எவனோடய வந்து ஈச்சுண்டு இறங்குற, அதுவும் அவனோட சொல்லவே நான் கூசுது, ஒரு தோப்பனாராக நான் பார்க்கக்கூடாது, கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, உன்னை இப்படி தான் வளர்த்தனா அப்படின்னு 2 அறையை விட அப்படியே அழுதுட்டு நிற்க. ஜேகே போன கார் நீங்கள் வெளியே மலையில் வந்து விழுகதை பார்த்ததுமே திருப்பிட்டு வரான். வந்து அவனும் இறங்கி அது சார் எதுவும் ஏதோ சொல்ல வர. உங்கள் அப்பா கொஞ்சம் கூட காதல் வாங்கி மாட்டேங்கிறார். அவனை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்த.
நான் கல்யாணம் பண்ணிக்கிறவள அப்படிங்கிறான். நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் உடனே கட்டி கொடுத்துருமா, நான் யார் தெரியுமா, என் குழந்தை என்ன தெரியுமான்னு உங்கள் அப்பா பாட்டுக்கு அடுக்கு வசனமாக பேசி முடிக்க அவனும் அதுக்கு மேலே பொறுமை இல்லைங்கிற மாதிரி இந்த ஆள் இப்படியே கத்திகிட்டே இருக்கட்டும், எங்கள் பேர் என் கூட வந்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை உங்கள் அப்பா தான் வேணும்னா இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் காரில் ஏற நீங்களும் அப்படியே அழுதுட்டு உங்கள் அப்பா அப்பா அதான் அவன் சொல்கிறாரே போய் கட்டிக்கோ போ, என்னோட ஒரே பிள்ளை செத்து போச்சுன்னு நினச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு. நீங்களும் உங்கள் அப்பாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்க எங்கே ஹாரன் அமுத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் அவர் வழி இல்லை, உங்கள் அப்பா தான் வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க முடியாது. சரி இப்போ இவனையும் விட்டுட்டா கல்யாணம் பண்ணிட்டாது வந்து அப்பாவை சமாதானப்படுத்தலாம்னு நினச்சிட்டு அப்படியே வந்து ஜேகே காரில் இருக்க அங்கேருந்து சர்றன்னு கார் கிளம்புது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஜேகே கிட்ட அழுக அவனும் வந்துட்டு எங்க பார் நான் என்ன உங்கள் அப்பா கிட்ட வந்து பேச மாட்டேன்னு சொன்னேன், அவர் தான் தேவையெல்லாம் பேசினார், அப்போ கூட நான் பொறுமையாக தான் இருந்தேன், இப்போயும் ஒன்றும் கெட்டு போக்கல, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அடுத்தது உங்கள் அப்பா கிட்ட போவோம், மன்னிச்சார்னா ஓகே, இல்லைண்ணா இதுக்கப்புறம் அவங்கள அவளாண்ட கூட்டிகிட்டு போய் நான் அவமானப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேர் வந்துட்டு அப்படியே அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, இல்லடி காரில் பாதி அரைக்குறையாக விட்டு மனசு இல்லாமல் தான் வீட்டுக்கு போனேன். உங்கள் அப்பாவா நல்லதான் அமைச்சு கொடுத்துருக்காரு பாரு, மழையில் நனைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஒட்டி அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். இங்கே பாருங்கோ நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதான் நாளைக்கு பண்ணிக்க போகிறேனே அப்புறம் என்ன அப்படிங்கிறான். அவ்வளோதான் நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவ்வளோதான், அவங்க சம்மதம் கிடைச்சதும் சும்மா இருப்பானா, சும்மாவே காட்டுன்னு காட்டுறவன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து அப்படியே வந்து படுக்கிறான். அப்படியே நீங்களும் வந்துட்டு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூன் பண்ண அவனும் இன்செக்ட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் கதறீங்க. அவனும் வந்துட்டு ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லவ் யூ டி மம்மி ஓய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்களும் என்ன வலிக்குதுண்ணா பார்த்துண்ணா மெதுவாண்ணா பொறுமையாண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு அதுக்கு நைட்டும் ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேவே அவன் சொன்ன மாதிரியே பெரிய லெவலெல்லாம் மேரேஜ் பண்ணல, சின்னதாக வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்பா கிட்டே சொல்லிக்கலாங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். சரி ஓகே இப்போதைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிட்டு அப்பாவோட சம்மதம்லாம் வாங்கி பெருசாக பண்ணிக்கலாம் நீங்களும் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. அடுத்தது உங்களை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான். பட் உங்கள் அப்பாவும் உங்களை வீட்டுக்கு சேர்த்துக்கிற மாதிரியே இல்லை. இப்போ உங்களோட திங்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்காரு. கரெக்டாக வந்து அதெல்லாம் எரிச்சு விடலான்னு தூக்கி போடும்போது நீங்கள் வந்துட்டீங்க. நீயே வந்துட்டா அப்போ அதெல்லாம் பொறுக்கிட்டு போ, அதெல்லாம் எரிச்சிடலான்னு தான் பார்த்தேன், நீயே வந்துட்டா அப்படிங்கிறாரு. அப்பா நான் சொல்கிறது செத்த கேளுங்கோ அப்படின்னு கிட்ட போக எனக்கு பொண்ணே இல்லை செத்துட்டான்னு நினச்சிக்கிறேன், வேறு ஜாதிக்கார பையனை கட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஓவராக பேச நீங்களோ அப்பா அவளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, என்னை பற்றி என்ன வேணால் பேசுங்க, அவா நல்லவா யார் இவனா பார்த்தாலே தெரியுது பொறுக்கி மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு அவர் திட்ட அவனுக்கும் கோவம் வருது. ஜங்குக்கு அப்படியே கையை முடக்கிட்டு உங்களை பார்க்க உங்களுக்கு புரியுது. நீங்களும் வந்துட்டு உங்களுக்காக தான் அவன் அமைதியாக இருக்கான்ட்டு அப்பா போதும் ஏதோ என்னோடய தோப்பன் ஆராய்ச்சின்னு இவ்வளோ தூரம் இறங்கி நானும் வந்தால் ரொம்ப தான் பேசுகிறேன், எனக்கு இவாளை பிடிச்சிருக்கு, அதில் என்ன தப்பு இருக்குது, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் இதுக்கு மேலே உங்கள் பொண்ணும் இல்லை, நீங்கள் என்னோடய தோப்பன் யாரும் இல்லை, ஆளை விடுங்கோ போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் போகலாம் அப்படின்னு அவன் கையை எழுத்து அப்படியே காருக்குள்ளே ஏற்றிட்டு நீங்களும் அப்படியே கிளம்பிடுறீங்க. ஜேகேவும் உங்கள் அப்பா ஒரு மாதிரி மறைச்சிட்டாங்க. இது என்ன ஆள் இந்த ஆள்லாம் என்ன பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா, இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு உள்ளுக்குள்ளே அப்படியே எரியிறான். இருந்தாலும் வெளியில் கட்டிக்கல. ஸோ உங்களோட புது பொண்டாட்டி இல்லையா நீங்கள், அவங்கள வந்துட்டு அங்கே எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துகிறான். அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹாப்பியான ஒரு லைஃப் தான் வந்துட்டு 2 பேரும் வாழ்ந்துகிட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் மூவ் ஆன் ஆகுது. உங்களை எப்பவும் கொஞ்சிறது கெஞ்சுறது இப்படிலாம் இருந்தவன் திடீர்னு வந்துட்டு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி தான் உங்கள் பின்னாடியே முன்னாடியே பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே இருந்தவன் இப்போ வேலை அப்படின்னு போக ஆரம்பிக்கிறான். ஸோ போக ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன இவா நைட் ஆனால் தான் வேலைன்னே கிளம்பி போகிறா, பகலெல்லாம் இவளுக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உள்ளவங்க கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் உங்ககிட்டம்மா பார்க்கறதுக்கு ஐயர் வீட்டு பொண்ணான்ட்டு இருக்க, எப்படிம்மா இந்த தம்பிக்கிட்ட வந்து மாட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறேன், நான் ஐயர் வீட்டு பொண்ணு தான், அவள் ரொம்ப நல்லவா, அவள் என்னை ஒரு ஆபத்துலேருந்து காப்பாற்றினான், அப்போது உன்னைக்கு அவளை பிடிச்சி போச்சு, அவளுக்கும் என்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, 2 பேரும் லவ் பண்ணோம், வீட்டில் ஒத்துக்கல, அதான் அவளுக்குன்னு தான் யாரும் இல்லையே எதை அப்படின்னு அந்த அம்மா முழிக்குது. ஏன் இப்படி முழிக்கிறேன், என்னாச்சு, உனக்கு யாரும்மா இதெல்லாம் சொன்னா, அவள் தான் சொன்னான். இல்லைம்மா உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நான் ஒன்று சொல்கிறேன், தம்பிக்கிட்ட இது சொல்லிட மாட்டியே. இல்லைக்கா என்னை பயமுடுத்தாதில், என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்து பிக்கிக்கா. அந்த தம்பி வாண்டட் கிரிமினல், எது நம்பர் 1 மாஃபியா,
என்னக்கா சொல்கிறேன், நீக்கு பயமாக இருக்குது. அக்கா நீக்கு விவரம் தெரியாதுன்னு என்கிட்ட சும்மா பயமுடுத்த தானே இப்படிலாம் சொல்கிறேன். அவள் சொல்லி கொடுத்தாளா இப்படிலாம் சொல்லி என்னை பயமுடுத்த சொல்லி? நான் இது மாமி தான், அதுக்குன்னு பயந்தாங்கொழிலாம் இல்லை. ஐயர் பொண்ணுன்னா பயந்தாங்கொழி நினச்சேலா? நானும் அதெல்லாம் ரொம்ப சமத்தாக்கும் அப்படிங்கிறீங்க. ஐயோ நீ ரொம்ப தான் சமத்து, அட போமா அங்கிட்டு அப்படின்ட்டு அந்த அம்மாவோ. நிஜமாம்மா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, எனக்கும் உன் வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவோ அவன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏற்றுற மாதிரி அவனை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு, இப்போ மட்டும் எங்கே போயிருக்குன்னு நினைக்கிற தம்பி, ஒன்று வீட்டில் வச்சுட்டு அதே நேரம் எந்த பொண்ணு கூட எந்த கிளப்பில் ஆடிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னக்கா சொல்கிறேன், நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா நான் சொன்னேன்னு கடிக்காத, நீ வேணா போய் பாருன்னா. அவங்க அவன் எங்கெல்லாம் போவான்னா அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ அவங்கள மெய்டுங்களோட பேசிக்கிறவங்க தான். ஸோ அவங்க சொல்ல நீங்களும் வந்துட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு போகிறீங்க. ஸோ அவன் போகிற இடத்துக்கு நீங்களும் போய் அப்படியே ஷாக் ஆகிடுங்க. ஜேகேக்கு தெரியாமையாக இருக்கும், அவன் காரில் நீங்கள் ஏறி வருது அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் கண்டுக்கல, எல்லாத்தையும் ஒரு நாள் தெரிஞ்சுக்க போகிறவ தானே அப்படின்னு விட்டுறான். நீங்களும் அங்கே போனால் அவன் கிளப்புக்கு எல்லாம் அறக்குற ட்ரெஸ்லாம் அவனை சுற்றி ஆட, அவனும் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வளைஞ்சு ஆடிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தூக்கி வாரி படுது. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பிஸ்னஸை வந்துட்டு பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான். எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதா ஒரு கனால பார்த்துட்டு தான் இருக்கான். சரி தெரிஞ்சுட்டு என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அழுகையாக தாங்கலை, அவங்களால என்ன பண்ண முடியும், அழுக தான் வருது. அப்பா போய் சொன்னான் கேட்காம வந்து இப்படி என் தலையில் நானே பண்ண மாதிரி பட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வருது. அங்கே நிற்கவே இல்லை, மறுபடியும் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு இங்கே அவனோட பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரோடையும் ஜாலியாக அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரான். செம்ம போதையில் வரான். அப்படியே நீங்கள் அழுது ஐயோ என் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேனே அப்படின்னு அழுதுட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகே கதவை தந்து உள்ளே வர நீங்கள் முட்டி கட்டிட்டு அழுதுட்டு உட்காந்து மூஞ்செல்லாம் வீங்கி போய்க்க. ஓய் மம்மி அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். என்னன்னா இது, ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேலே, அன்னைக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னேன், எப்போவுமே பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். ஸோ பேபி எதுக்கு இப்படி அழுதுருக்க அப்படின்னு கிட்ட வந்து அவங்க அப்படியே கணத்தோட அப்படின்னு தட்டி விட்டு, ஏன்னா அப்படி பண்ணுறேன், நேக்கு இதெல்லாம் பிடிக்கல. நோக்கு பிடிக்கலன்னா என்னாடி, நேக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு மறைக்கிறீங்க. என்னாடி ஏன்னா நோனான்ட்டு என்ன அப்படிங்கிறான். இங்கே பாருங்கோ, நீங்கள் அடிக்கிற கோத்தை நேக்கு பிடிக்கல, நீங்கள் மாஃபியாவா? ஐயோ ஆமாம், ஏன்னா என்கிட்டேருந்து மறைச்சேன். நான் எங்கடி மறைச்சேன், நீ இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, அப்புறம் எப்படி நான் சொல்கிறது? எல்லாம் ஏன் தப்பு தான், ஏன்னா எனக்காக ஒன்று பண்ணுவேலா? சொல்லுடி மாமி, என்ன வேணாலும் பண்ணுறாடின்னு அவனும் அவங்க ஹூக்ஸை கழட்டதுலேயே மும்பரமாக இருக்க. ஐயோ சும்மா இருக்கேலாம் செத்த அப்படின்னு கைத்தட்ட. ஐயோ சும்மா இருக்கவாடி பெட்ரூம்க்கு வருவேன், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் எனக்கே மூடாக இருக்குது. அங்கே உள்ளவங்களெல்லாம் விட்டு தள்ளிட்டு ஓன்ட்ட ஓடி வந்தா நீ நாடி இப்படி பண்ணுற, சீக்கிரம் வாடி அப்படின்னு இருக்க. எது என்ன சொல்கிறேன்? ஐயோ எனக்கு கமெண்ட் வருது, கண்டவாளோட நீங்கள் அப்படி எப்படி இருந்திருக்கேளா அப்படின்னு அவனை போட்டு உழுக்க. ஏய் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு, ஓமோ நான் மாஃபியா தான், நம்பர் 1 கிரிமினல், வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கேன், என்னை போலீஸ் தேடிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன இப்போ? எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்கும், நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரக்ஸ் கூட எடுத்துக்குவேன், அதே மாதிரி பொண்ணுங்களோடய இருப்பேன். வேலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது, ஏன்னா ப்ளீஸ் இப்படி பண்ணாதே. அப்படி பண்ணக்கூடாதுன்னா அவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணு. இப்போ கூட பாரு யாரோ கூப்பிட்டாங்க, ஆனால் உன்னை தேடி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட வரான். நீங்களும் தொடாதே, எப்போ நீங்கள் இதெல்லாம் விட்றீங்களோ அப்போ தான் அடிபாடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கடுப்பில் அப்படியே அவங்கள மறைச்சிட்டு, இதெல்லாம் நடக்காது, இங்கே பாரு மாமி, சும்மா உன் பேரச்சை கேட்குறங்கிறதுக்காக எல்லாம் பண்ணலான்னு நினைக்காத, நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும். உன்னை எதுக்கு கட்டிக்கிட்டேன், சும்மா ஒருத்தையோட போகிறதுக்கு, எப்போவும் என் கூடவே நீ இருக்கணும்னு தான் உன்னை கட்டிக்கிட்டேன், மற்றபடி எதுவும் கிடையாது. நான் புரிஞ்சதா? என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் உங்களை ஓர பேச கழுகியாக வருது. இருந்தாலும் என்ன அப்படின்னு அவன் மேலே வச்ச லவ்வுக்காக அவன்கிட்ட போராட ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்குது, டெய்லியும் கெஞ்சுறீங்க. பட் அவனும் ஏய் படுறி சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு அப்படின்னு அவங்கக்கிட்ட அப்படி இருக்க மட்டும்தான் ட்ரை பண்ணுறானே தவிர நீங்கள் சொல்கிறதே கால் வாங்காமல் உங்களை வந்துட்டு இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு சமயம் கோவம் வந்து அடிக்கக்கூட செய்கிறான். அடிச்சு கூட கொல்லுங்கண்ணா, ஆனால் சொல்கிறத கேளுங்கண்ணா, அவளோட போவாதாண்ணா அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ கெஞ்ச அதெல்லாம் அவன் காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஸோ அவனை வந்துட்டு மாஃபியா இல்லையா, அவங்க பேரண்ட்ஸும் வர உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, அப்போ இதுவும் பொய்யா அப்படின்னு பார்க்குறீங்க. வேறு என்ன பண்ணுறது, சிம்பத்தி க்ரியேட் பண்ணடி மாமி, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் இருக்கா. அவங்க அம்மாவும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கேட்கிட்ட அவங்க தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ பேசுகிறாங்க. அவனும் வந்துட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். என்ன
ஏய் என் அப்பா அம்மா வரும்போது கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்க பாரு இப்போது ஒன்றும் இல்லாதவளை கட்டிக்கிட்டியா அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. எல்லாம் இந்நேரம் சொன்னால் கேட்க மாட்டியாடி, எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க, போட்டால் தான் என்னம்மா உங்கள் அப்பா வீட்டில் இருந்த மாதிரியே இருக்கணுமான்னு கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படி பேசுகிறேன், லவ் பண்ணும்போது எப்படிலாம் பேசினேன், யார் லவ் பண்ணா உன்னை கரெக்ட் பண்ணேன்னு சொல்லு, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஐயோ தெரியாமல் கரெக்ட் பண்ணிட்டேன், சும்மா ஞானம் சொன்னியும் உயிர் எடுக்குது அப்படின்லாம் திட்டி விடுறான். கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. நீங்களும் வந்துட்டு அவன் பின்னாடி ஏனான்ட்டு அலையா, அவனும் வந்துட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போல்லாம் லவ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப வந்து திட்டுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் அழுது கரைஞ்சி உங்கள் நாட்கள் போயிட்டுருக்கு. ஒன் டே வந்துட்டு நீங்கள் அப்படியே அவனுக்கு எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அவன் கிளம்பும் போது கூட கைப்பிடிச்சு, ஏன்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கக்கூடாதா? ஏய் ஒவ்வொரு தடவையும் சும்மா ஏன்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் இருக்க முடிஞ்சா இல்லை போயிட்டே இரு அப்படின்னு நான் திட்டி விட்டுட்டு கிளம்பி போக அப்படியே மயக்கம் வந்து சரியிறீங்க. ஸோ உங்களை வெயிட்டு தான் உங்களை பிடிச்சி பாப்பா பாப்பா அப்படின்னு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. என்னாச்சுமா இப்போ நீ ஓகேவா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடுங்க. வந்துட்டா நீங்கள் வந்து டேஸை பார்க்குறீங்க, இப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. வயிற்று அப்படியே தொட்டி பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் நர்சிங் படிச்சுட்டு இருந்துப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு குட்டி பாப்பா நீங்கள் வந்த நேரமாவது அப்பா சரியானா சரி அப்படின்னு நினச்சிட்டு ஸோ ஜேகேவோட வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. பட் ஜேகேவும் உங்ககிட்ட கத்திட்டு பண்ண இடத்துல பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு கைத்தாங்களாம் பிடிச்சி டார்லிங் பார்த்து நடங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர அந்த காட்சியை கண்ணால் பார்க்க அவங்களுக்கு அவ்வளோதான். இவ்வளோ நாள் மற்ற இதெல்லாம் கூட சகிச்சுக்கிட்டு இருந்தவங்களால் இன்னொரு பொண்ணோட வரதை தாங்கிக்கவே முடியல. அந்த பொண்ணு உங்களை சட்டை பண்ணாமல் அப்படியே கூட்டிகிட்டு வர நீங்கள் வந்து இடையில வந்து ஏன்னா அப்படின்னு பிடிக்க வரீங்க. உங்கள் மேலே அவன் கோமாக்கலை, ஏய் தள்ளிப்படி தொடாத அப்படின்னு சொல்லி உங்களை அவன் நகர்த்தி விடுறான். நீங்களும் ஏன்னா அப்படின்னு அழுகையோடு பார்க்க அந்த பொண்ணும் அதான் சொல்கிறார்ல தள்ளி போடி அப்படின்னு சொல்லி அப்படியே அவளும் வந்துட்டு இது பண்ணி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை வெளியே தட்டிட்டு கூட கதவு சாத்திட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு ஐயோ டார்லிங் வேணாம் அப்படின்ட்டு அவள் சினுங்கிற சவுண்ட் கேட்க நீங்களும் ஐயோ என்ன அபத்தம் இது அப்படின்ட்டு ஏன்னான்னு கதவை போட்டு தட்டுறீங்க. அப்போவே திறக்கவே இல்லை, சினுங்கல் சத்தம் நிற்கல, அழுகையாக தாங்கலை. ஸோ நீங்கள் அப்படியே உடஞ்சி உட்காந்து அந்த இடத்துல அழுன்னு அழுறீங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக கதவே திறக்கலாம். நீங்கள் உட்காந்த மணிக்கு அழுதுகிட்டே இருந்து கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. கண்ணு தடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இப்போது நீங்கள் ஒரு ரூமில் தனியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அவன் ரூமில் விட்டு கொஞ்சம் நாளாக ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கனால அங்கே உங்களோட திங்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பிடுறீங்க. செம்ம கடுப்பு உங்களுக்கு. இதுக்கு மேலே இவனோட மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்னு அங்கேருந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். இங்கே நைட்டோ வந்துட்டு ஜேகே அந்த ரூமில் அந்த பொண்ணோட இருந்தவன் மார்னிங் அப்படியே முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஒரு பக்கம் கீழே உருண்டு கிடக்கிறா. ஸோ அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஏன்னா நைட்டு அடி அப்படி என்ன தான் ஜங்குக்கு வந்து உங்கள் மேலே வந்து கோவம் இருந்தாலும் அடுத்த பொண்ணோட இருந்துக்க மாட்டான். ஆக்சுவலி அவள் அப்படி கத்துனது காரணம் அவன் தான் வந்து பிடிச்சி இழுத்து அவளை தள்ளியிருப்பான். அதுக்கு தான் அவன் வேணா டார்லிங்னா கத்தியிருப்பான். பட் உங்களுக்கு வெளியேருந்து கேட்கும்போது அது வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் கீழே தள்ளிவிட்டு அப்படியே மயக்கத்தில் படுத்து தூங்கியிருப்பான். அவளும் போதையில் இருந்தனால கீழே தள்ளிட்டு எந்திரிக்க முடியாமல் அப்படியே தூங்கியிருப்பாள். மற்றபடி வேறு ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ அந்த சவுண்டு தான் உங்களுக்கு வேறு மாதிரி கேட்டிருக்கும். இங்கே ஜங்குக்கும் அப்படியே முழிக்கா அப்படியே பார்க்குறான். அந்த பொண்ணு கீழே சுருண்டு படுத்தவா இன்னும் அப்படியே தான் கிடக்குறா. அப்படியே கிட்ட போய் அவளை காலை வச்சு ஏய் அப்படின்னு அவன் தட்ட பாஸ் அப்படின்னு எழுந்து நிற்க ஏய் கொஞ்சம் விட்டால் போதும், என்ன உரிமையோட ரூம் வரைக்கும் வந்துட்டா இங்கேயே படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி தூக்க தெரியாமா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவளோ வந்துட்டு இந்த அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறனால அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் ட்ரை பண்ணியிருப்பா. பட் அதுக்கெல்லாம் நம்மளால் பிடி கொடுக்கல, எனக்கு பொண்டாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் அவனோட வேலையும் சேர்த்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினச்சிருப்பான். ஸோ அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துட்டுப்பான். ஏன்னா அவன் மாஃபியா அதுக்குள்ளே ஊறி போயிட்டான். அவனால் மாற முடியாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பான். பட் நீங்கள் இப்படி பிரிஞ்சு போவீங்கன்னு நினைக்கல. அவனும் அந்த பொண்ணை அடித்து விரட்டிட்டு அவ்வளோ துண்டக்கான துணியக்கானு விட்டால் போதும் உயிரோடு விட்டானேன்னு ஓடி போகிறா. எங்கள் ஜங்குக்கும் உங்களை தான் ஓய் மம்மி எங்கடி இருக்க ஹீரா வீடு பூரா தேடுறான், எங்கேயுமே காணோம். அப்படியே இப்போ ஒரு ரூமாக தேட அந்த பக்கத்து ரூம் நீங்கள் இருந்த ரூம்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பேப்பர் ஒன்று காற்றுல கடன்னு ஆடிட்டுருக்கு. கிட்ட வரோம், அதை எடுத்து பார்க்க அதில் உங்கள் கண்ணீட்டியாசோட அப்படியே ஏன்னா உங்களை விட்டு நான் போகிறேன், நான் உங்களோட நீண்ட நாள் வாழணும்னு ஆசையோடு தான் வந்தேன். ஆனால் ஆரம்பமே பொய்யா இருக்குது. நீங்கள் என்னை நல்லா ஏமாத்திருக்கேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட வாழ்க்கை வேறு, என்னோடய வாழ்க்கை வேறு. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் இனிமேல் வரவே மாட்டேன்னா இங்கே சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்க. ஸோ அவனுக்கும் அவ்வளோதான். அந்த லெட்டரை கையில் வச்சுட்டு ஏய் வைத்தியக்காரி
ஏண்டி ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு நீங்கள் போன நாள்லேருந்து எத்தனை நாள் இருந்தப்போ கூட எப்படியாவது நீங்களா வழிக்கு வந்துடுவீங்கன்னு தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு நினச்சிருப்பானே தவிர உங்களை விட்டு இருக்குன்னு ஒரு நாள் நினச்சிருக்க மாட்டான். இப்படி நீங்கள் வேணான்னு போவீங்கன்னு நினைக்கவே இல்லை. கஷ்டமாக இருக்குது. பொய்யெல்லாம் சொன்னப்போ பெருசாக தெரில, இப்போல்லாம் அது புதாகரமாக நிற்கும் போது தான் வலிக்குது அவனுக்கு. ஐயோ உன் கூட சேரணும், எப்படியாவது உன் கூட இருக்கணும்னு தாண்டி இருக்கிற எல்லா பொய்யும் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை அப்படியே விட்டுணும்னு நினச்சா நான் ஏண்டி கல்யாணம் பண்ணணும், ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து கதறிட்டு இருக்கான். பட் இதெல்லாம் உங்கள் காதில் விழுகிற மாதிரியா இருக்குது. பிகாஸ் நீங்கள் தான் அந்த ஊரில் நாட்டையே விட்டு வந்துட்டீங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸ் நீங்களோ என்னடா இன்னும் பண்ணிட்டுருக்கே, டைம் ஆகிட்டுருக்கு, வா குட்டி போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்க. மம்மி தோ வந்துட்டேன் அப்படின்னு உங்கள் பையன் ஓடி வரான். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு குட்டி, வா போகலாம், பாரு நாளை ஆயிடுத்து, அப்புறம் மிஸ் ஒன்று அடிப்பா அப்படின்னு சொல்லி விட. சரி மம்மி சாரி அப்படிங்கிறான். சரி சரி நீயே வந்து என்னை கூட்டிகிட்டு போவேன், யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், யாராச்சும் சாக்லேட் கொடுத்தா வாங்க மாட்டேன், மம்மியை தெரியும்னு சொன்னால் கேட்க மாட்டேன். வெரி குட், இப்படி தான் இருக்கணும். சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க. உங்களோட டியூட்டியை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் வருது. ஸோ அதனால் நீங்கள் அதில் பரபரப்பாக இருக்க. ஈவினிங் பையனை கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ நீங்களும் அங்கே வந்துட்டு வார்டு பாய் இருப்பாங்க, அவர்கிட்டனா என் குழந்தைய கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா, இங்கே எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறீங்க. சரிம்மா நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் பையனை கூட்டிகிட்டு வர. அவனும் வந்துட்டு வரவே மாட்டேன் நடவடிக்கை. நீங்கள் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி கண்ணா மம்மி தான் வர சொல்லிட்டு வான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் வரான். ஐயோ என்ன பையன் அடிக்கிற மாதிரி அவரும் கூட்டிகிட்டு வர. இங்கே நீங்களும் வந்துட்டு பரபரப்பாக வந்து இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப அடிபட்டு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு நீங்கள் பேண்டேஜ்லாம் போட சொல்லி டாக்டர் சொல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ கட்டு போட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் நல்லா உத்து பார்க்குறீங்க, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அவனும் மயக்கத்தில் இருக்கான். அப்போ கூட அரக்கானில் அவங்கள பார்த்து அம்மை அப்படின்னு புலம்ப ஆனு தூக்கி வாரி போடுது உங்களுக்கு. நீங்களும் அப்படியே பதட்டத்தோட கடைன்னு அவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடலான்னு பார்க்க அதுக்குள்ள மம்மி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் ஓடி வர. உங்களுக்கும் ஹார்ட் பீட்டு நின்றுற மாதிரி இருக்குது. பட் சங்குக்கு வந்து மயக்கத்தில் இருக்கனால அவனுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் பையனை இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே இங்கே எதுக்கு நீ வந்த, மம்மி நீங்கள் தானே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன், அந்த அங்கிள் சொன்னா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் தான் சொன்னேன் உள்ளே வருவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட சார் என்னோடய டியூட்டி முடிஞ்சு பையன் வேறு வந்துட்டான், அதான் டாக்டர் கிளம்புற அப்படிங்கிறவன் நிற்க. சரிம்மா நீங்கள் கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடான் இருக்கு விட்டா போகுதுன்னு அங்கேருந்து நீங்கள் ஓடிடுறீங்க. பட் அந்த அரகுற மயக்கத்தில் கூட ஜங்குக்கு எல்லாத்தையும் கிளியராக காதில் வாங்கிட்டு தான் இருப்பான். அந்த மயக்கத்தில் கூட என் பையன் அப்படின்னு அவனுக்கு சிரிப்பு வருது. ஸோ அதே சமயம் இல்லை வேறு கல்யாணம் அப்படின்னு அந்த மயக்கத்தில் கூட இதெல்லாம் அப்படியே மனசுகளை அப்படியே ஒரு மாதிரி அவன் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. திடீர்னு வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகி அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாகி அங்கே இடத்துல வந்துட்டு அவனுக்கு அந்த இது ஆக்சிஜன்லாம் மாட்டியிருப்பாங்க, மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து டாக்டர்ஸ்லாம் அவனை பார்த்து ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க அடின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் ஹைப் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக நைட்டெல்லாம் வந்துட்டு பாடாப்படுத்தி கொஞ்சம் அமைதி ஆகுறான். இதை தான் வந்துட்டு காலையில் வந்ததுமே உங்களுக்கு வரதுக்கே பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு பயந்தாக வரீங்க, அந்த பக்கமே போயிடக்கூடாது, வேறு யாராவது மாற்றி விட்டுன்னு வரும்போது. ஆனால் உள்ளே வந்ததுமே அங்கே எல்லாம் பரபரப்பாக போகிறத பார்த்து என்னாச்சு, இல்லை நைட்லேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு என்ன இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கீங்களா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வெளியில் நின்று எட்டி பார்த்துட்ருக்கீங்க. டாக்டரும் இங்கே நின்று நம்ம பார்த்துட்ருக்கோம் உள்ளே வாடின்னு கூப்பிட அது டாக்டர் அது நர்ஸ் வேறு யாரும் அட வாமா அப்படின்னு டக்குன்னு உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு. கையெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் அப்படியே பார்க்குறீங்க கையை வந்துட்டு அப்படியே டக்குன்னு பிடிக்கிறோம். நீங்களும் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆக டாக்டர்ஸும் ஒன்றும் புரியல என்னாச்சு இவரே இப்போ உன் கையை பிடிச்சாருங்கிற மாதிரி. சார் சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவனு கான்ஷியஸ் வருதான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மெதுவாக காதுகிட்ட போய் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியாயிருவேல் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக சொல்லிட்டு நல்ல பிள்ளையாட்டு நின்றுக்கிறீங்க. ஸோ உங்கள் வாய்ஸை கேட்டது தான் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறான். அப்போ டாக்டர் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அது உங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியாயிருன்னு சொன்னேன். பரவாயில்ல ரொம்ப ப்ரில்லியண்ட்டான நர்ஸ் தான் நீங்கள், வந்து கொஞ்ச நாள் இந்தளவுக்கு இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவர் வர பாராட்டு மலையே போலியே நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாகிடுங்க. ஸோ எப்படா உங்களை அங்கேருந்து விட்டால் போதும் ஓடிடலான்னு பார்க்க அவரும் வந்துட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கமே வரல. ஜங்குக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் அந்த சைடே போகாமல் அவாய்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு லீவே போட்டுடலாம் அப்படின்னு ஃப்ரைடே நைட்டு உங்களுக்கும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் லீவ் சொல்லிவிட்டு பையனுக்கு வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் தானே, அப்படியே எங்கேயாவது வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம், இவன் அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் நீங்களும் வந்துட்டு பெட்டி படிக்கையோடு வெளியில் வர. அப்படியே ஜங்குக்கோ காரில் சாஞ்சு நின்று உங்களே பார்த்துட்டு இருக்கான். கையில் காலெல்லாம் கட்டு, ஆனாலும் அவனோட பார்வை அப்படியே தீட்சமாக உங்களே பார்த்துட்டுருக்கு. தூக்கி வாரி போடுது. வா எப்படி இங்கே வந்தா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டுருக்க. அவனா குழந்த மா யாரு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
அது அப்படின்னு நீங்கள் தண்ணி இருக்கும்போது உன்னோட தோப்பனர் அப்படின்ட்டு கிட்ட வரான். எதை அப்படின்னு அவன் பார்க்குறான். அப்படியே நான் தான்டா உன் டேடி அப்படிங்கிறான் ஜங்குக். நீங்களோ யார் சொன்னா அப்படின்னு எதை சொல்ல வர அவன் அவங்கள ஒரு முறை தான் அப்படியே வாய் முடிக்கிறீங்க கப்புன்னு. கதவு திறடி மாமி அப்படிங்கிறான். நீங்களோ அது நாங்கள் வெளியே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்ல இது ஒரு வீடு இதுக்கு ஒரு பூட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு உதவிட கதவு டமால் தந்தது. என்னது இது அராஜகம் பண்ணுறேன் அப்படின்னு பின்னாடியே வரீங்க. குழந்தைய தூக்கிட்டு அப்படியே உள்ளே வந்தவனோ குழந்தைய வச்சுட்டு ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறான். இவா ஒன்றும் உங்களோட ஏய் மாமி என்ன அசிங்கப்படுத்தாத நினச்சி ஒன்று எதுவும் சொல்லாத, எனக்கு தெரியும்டி நீ வரும்போதே கன்சீவாக இருந்தேன்னு. நீ லட்சம் எழுதி வச்சுட்டு வந்தா நான் கண்டுபிடிக்க முடியாது நினச்சா இத்தனை வருஷமாக உன்னையும் நம்ம குழந்தைய நாடி தேடிட்டு இருந்தேன். நல்லா தேடினேன் நம்பிட்டேன். உங்களுக்கு தான் உங்களை விட எதுவும் எனக்கு முக்கியம் இல்லடி. நீ மட்டும் தாண்டி எனக்கு முக்கியம் அப்படின்னு உங்களை ஹக் பண்ண வர தள்ளி போங்க பொய் சொல்லாதே இப்போ பார்த்துட்டனால நடிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. யாரை நடிக்கிறா? நிஜமாவே என் நெஞ்சுக்குள்ளே நீ மட்டும் தாண்டி இருக்க. ஆமாம் அல்லாத நெஞ்சு அப்படின்னு நீங்கள் அவனுக்கு அடிபட்டுருக்கனால அந்த இடத்துல அப்படிங்கிறான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு பார்த்துறீங்க. ஏய் மாமி எனக்கு ஒன்று நான் பதறேன் பட் ஏண்டி அப்படிங்கிறான். நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணேன். அப்போ நான் யாருக்கு தெரியும், பகவானுக்கு தான் வெளிச்சம். ஏய் என் கண்ணில் உனக்கான காதல் நீ பார்த்ததே இல்லை. அதெல்லாம் பார்த்து தான் விழுந்தேன். ஆனால் அதெல்லாம் உங்கள் வாயாலே தானே எல்லாமே போய் நாடகம்னு சொன்னேன். என்னை அந்த வீட்டை விட்டு வரதுக்கு காரணமே நீங்கள் தானே. அன்றைக்கி அந்த பொண்ணோட நான் எல்லாத்தையும் கேட்டேன். கேட்டியே பார்த்தியே அதையும் அந்த கன்றாவை வேறு என் கண்ணால் பார்க்கணுமா? அன்றைக்கே என் பிராணன் போயிருக்கணும். ஏய் எல்லாம் பேசாதடி. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ வளரிட்டுக்க. அவளோட எதுவும் நடக்கலை. இதை யாராவது காதில் பூ வச்சுருப்பா அவள்கிட்ட போய் சொல்லுங்க. அதாண்டி மாமி உன்ட்ட சொல்கிறேன். என்ன நக்கலை என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? ரைட்டா இங்கே பாருங்கோ ஒழுங்கா வெளியே போயிருங்கோ. வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கேலா? யாரடி வெறுப்பேற்றுனா? நான் லவ் பண்ணுறேன்டி. கிழிச்சே வெளியே போங்கோ. கூட இருக்கும்போது பார்த்துக்க தெரில, இப்போ தான் வந்துட்டா. லவ் பண்ணுறாலாம் லவ். ஆமாடி நான் அப்பயும் உன்னை பார்த்துக்க தாண்டி செஞ்சேன். நான் உன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கலண்ணா உன்னை ஏதாவது பண்ணியிருப்பாங்கடி. என்ன சொல்கிறேன்? நீ இப்படி தனியாக வந்ததுக்கப்புறமும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எவ்வளோ பதறன தெரியுமா? பரவாயில்லடி நீயும் ப்ரில்லியன்ட் தான். ஊரை விட்டு இல்லை நாட்டை விட்டு வந்திருக்க. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வளரின்னு கேள். என்ன வளர்றேனா அப்படின்ட்டு மாமா அப்படின்னு கூப்பிட. இப்போ உங்கள் அப்பா வராரு. உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்துட்டேம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா அப்படின்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. தம்பி எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு போய் அவரை பார்த்து எல்லாத்தையும் பேசியிருப்பான். அதனால தான் சொல்கிறாரு ஜங்குக்கை எடுத்து வளர்த்தவங்க தான் நீங்கள் பார்த்து தான். அவனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, எடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ மாஃபியாவா அவனை வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விளையாடு மாதிரி தான். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி. அவனுக்கு உங்கள் மேலே லவ் வந்தது உண்மை தான். ஆனால் அவன் வந்துட்டு உங்களோட இருந்தானா எந்த இதையும் செய்ய மாட்டாங்கிறதுக்காகவே உங்களை எதுவும் பண்ணிடணும்னு மிரட்டியிருப்பாங்க. அவனுக்கு வேறு வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட அப்படிலாம் கொஞ்சம் நடந்திருப்பான். எப்படியாவது நீங்கள் மனசு மாதிரி உங்கள் அப்பாவோட போய் நினச்சிப்பான். ஆனால் நீங்களோ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அவனை நினச்சிக்கிட்டு அவன் குழந்தைய சுமந்துட்டு தனியாக வரும். ஜங்குக்கும் வந்துட்டு பாதியிலே வந்து இல்லை எனக்குன்னு வந்தவ அவளை விடவே கூடாது அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்கும். இருந்தாலும் எல்லாரும் முடியும் சும்மா வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவங்களெல்லாம் முடிச்சு கட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு. ஆனால் நீங்களும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு வந்திருப்பீங்க. ஸோ அவனும் உங்கள் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லை அங்கே இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு தான் வந்திருப்பான். அவனும் உங்கள் கைப்பிடிச்சு நீ சொன்ன எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும், ஒன்றை தவிர இந்த மாஃபியா இந்த இருள் ஒழுகும் இதுக்குள்ளேருந்து என்னால் வெளியே வர முடியாதுடி. வந்தால் நான் உயிரோடு இருக்க முடியாது. உனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான், நான் வேணுமா இல்லை வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படிங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியுது. ஸோ நீங்கள் ஆரியனா அப்படிங்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லடி, உன்னையும் நம்ம பையனை விட்டா நீங்களும் என்ன வேணான்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்கிறதே வேஸ்ட். தோ இப்போ ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருப்பேன், அப்படியே விட்டுருக்கலாம்ல, நிம்மதியாக செத்தாச்சு போயிருப்பேன். என் கண்ணு முடி வந்துட்டு கூட வரமாட்டேங்கிற அப்படின்னு அவன் அழுதுகிட்டே பேச. ஐயோ ஏன்னா அப்படிலாம் பேசுகிறேன், அங்கே மேலே நான் எவ்வளோ உயிரை வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வேணும்னா ஆனால் நல்லவராக இருக்கணும்னு. எப்போ மட்டும் நடி, நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி தப்பான தொழில் பண்ணலடி அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க அவங்க அப்பாவும் சேர்ந்து சொல்ல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஏன்னா என்னை மன்னிச்சிருங்கோ அப்படிங்கிறீங்க. இந்த நீயும் மன்னிச்சிருடி அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி அப்படியே வந்துட்டு அவன் மடியில் வச்சுட்டு கேட்க நீங்களோ ஐயோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துறீங்க. என்னடி மாமி என் பொண்டாட்டி நீ உன் காலை தொட்டதில் எனக்கு ஒன்றும் பெரிய இது கௌரவம்லாம் இல்லடி அப்படின்ட்டு அவன் காலை தொட்டு அப்படியே வைக்க பையனும் டேடி மம்மி காலை பிடிக்கிறார் அப்படின்னு சிரிக்க. வேண்டா என் பொண்டாட்டி காலை நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஷையாகிறீங்க. ஸோ பையனும் அப்படி வந்துட்டு சிரிக்க. அவனும் இத்தனை நாள் ஏக்கத்தெல்லாம் அப்படி ஏந்தி தனியாகவே கஷ்டப்பட்டிருப்பில்ல என்னை வளர்க்க என்னை பெக்க கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி அப்படியே அவ்வளோ நாள் விட்ட பாசத்தெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சிறான். அதே மாதிரி தான் பையனை அப்படியே அவங்க அப்பா கிட்ட தள்ளிவிட்டு அவரை பார்த்துக்க சொல்லிட்டு நைஸாக அவங்கள தூக்கிட்டு மாமி ரொம்ப நல்லாச்சு அப்படிங்க. ஏன்னா பையன் இருக்கான், அதான் உன் அப்பா இருக்கார் இல்லைண்ணா அது வந்து நேக்கு அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல
ம் பையனுக்கு இப்போயே 6 வயசாகிடுச்சு, சீக்கிரம் தங்கச்சி பாப்பா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறான். ஐயோ போங்கண்ணா அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட ஐயோ கொல்றாளே. அன்னைக்கு ஓடி வரும்போது பயந்து அந்த மூஞ்சி எப்படி இருந்துச்சு அப்படி தாண்டி இப்போவும் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறான் மேலேந்துக்க வரைக்கும். என்னென்ன அப்படி பார்க்குறீள் அப்படின்னு கண்ணை பார்த்து அந்த முழுசாக பார்க்கணுண்டி அப்படின்னு அவனை அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸில் லைட்டாக ரிமூவ் பண்ண ஏன்னா அப்படின்னு நீங்கள் வைக்கப்படுறீங்க. ஸோ நீங்கள் படுக்க பேச அவனோட கையும் அவனோட வாயும் அவனோட வேலையை செஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே ஹூக்ஸ் எல்லாம் கழட்ட என்னென்ன பண்ணுறீள் அப்படின்னு நீங்கள் சினுங்க இப்படிலாம் சினுங்கண்ணா என்னால் முடியாதுடி, ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப், ஐ நீட் யூ பேட்லி அப்படின்னு உங்களை இப்பெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணவன் ஃபோர்ஸாக அவங்கள பெட்டில் தள்ளி அவனும் மேலே வந்து அப்படியே சாயிறான். லவ் யூ டி மாமி அப்படின்னு நான் சொல்ல ஐ லவ் யூண்ணா அப்படிங்கிறீங்க. ஸோ இத்தனை நாள் விட்டு வச்சிருந்த தாபத்தெல்லாம் சேர்த்து உங்களோட ஒன்றா சேர்ந்து தவிர்த்துக்கிறான். இங்கே அவங்க அப்பாவோ பையனை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே 2 பேரும் எப்பவும் போல் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு